வெண்பா சின்ன வயசுல இருந்து தன்னோட அம்மா யாரு யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போதெல்லாம், நம்ம விஜய் இருந்துட்டு அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அடுத்ததா தன்னோட அம்மாவோட ஃபோட்டோவ கேட்கும்போது, இந்த ரேணுகாவோட ஃபோட்டோவ காட்டுனாங்க. அப்படி இருக்கும்போது, ரேணுகா உண்மையிலேயே இப்ப திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் அடுத்ததா கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே நம்புன நிலைமையில. அதாவது என்னதான் மல்லி இருந்துட்டு அம்மா பாசத்த ஊட்டி ஊட்டி வளர்த்திருந்தாலுமே கூட, உண்மையிலேயே நம்ம வெண்பாவுக்கு பாசம்னா அது தன்னோட தாய். அதாவது தன்னை பெத்த தாய். உண்மையான ரேணுகா மேல தான் இருந்திருக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ரேணுகா போட்டோல பார்த்த மாரியே இருந்தாலுமே கூட வெண்பா அத பெருசா எடுத்துக்கிட்டது கிடையாது. பட் இருந்தாலுமே கூட இவங்க எல்லாருமே சொல்றாங்களே, அதாவது விஜய் எப்படி இவங்க எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டுற அதாவது போலியான ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்களோ, அதே மாரி தான் வெண்பாவும் இவங்க அம்மாவா இருக்கட்டும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா என்ன ஆனாலுமே சரி, தன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியது வளத்த நம்ம வ இவங்க அதாவது மல்லி மட்டும் தான். வேற யாருமே கிடையாது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதாவது இப்போ வெண்பாவுக்கு பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதுவும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வெண்பாவே முடிவு பண்ணி அந்த கடவுள் கிட்ட போயிட்டு இப்போ வேண்டிக்கிறாங்க. இந்த மாரி அ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அதாவது விஜய் டாடா ரேணுமா கழுத்துல தாலிய கட்டக்கூடாது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் மல்லிய இழந்துருவேன். மல்லி அம்மா என்ன விட்டு போயிடுவாங்க, எங்கள விட்டுட்டு. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இங்க இப்போ நம்ம வெண்பா அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாமிய பார்த்து. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துரு கடவுளே! அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அதாவது இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆளுகள் எல்லாருமே நம்புறாங்க. ஆனா வெண்பா அத நம்பவே இல்ல. ஏன்னா வெண்பாவுக்கு நல்லாவே அதாவது தன்னோட மனசுக்கு நல்லாவே தெரியும். விஜய்க்கா இருந்தாலும் சரி, வெண்பாவுக்கா இருந்தாலும் சரி, அவங்களோட மனசுக்கு அது தெரிஞ்சாலுமே அந்த ஒரு விஷயம் புரியறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல வெண்பா எதுக்காக இப்படி வேண்டிக்கணும்? உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? அதே மாதிரி வெண்பா வேண்டிக்கிட்ட மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே நடக்க போகுதா? இந்த கல்யாணம் தடுத்து நின்னு நம்ம விஜய், வெண்பா, அடுத்ததா மல்லி 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ போறாங்களாம். அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி இப்படியெல்லாம் நடக்குமா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி உங்களோட மனசுக்குள்ள இருக்கலாம். இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகம் தான். ஒருவேளை நடந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸாக்ட்டா நீங்க எந்த டைம்ல இந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருக்காரு இல்லையா? அவர் நம்ம மல்லி கிட்ட ஒரு சத்தியத்த வாங்கிட்டாங்க. மல்லியால அடுத்தது இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்தறதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மல்லி சத்தியம் பண்ணி குடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க அப்படின்றதுல ஒரு சிறிய சந்தேகம் கூட கிடையாது. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, வெண்பாவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாவா? இல்ல போலியான ரேணுகாவா? அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வெண்பாவுக்கு தேவையே கிடையாது. ஆனா வெண்பாவுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராஜேஸ்வரி, அடுத்ததா நிஷா இவங்க கிட்ட இப்போ இந்த இவ பேசிட்டு இருந்திருக்காங்க. அதாவது போலி ரேணுகா, இந்த சுடர் இருக்கா இல்லையா? அவ பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த தான் வெண்பா கேட்டிருக்காங்க. அப்படி என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, முதல்ல அதாவது எதுக்காக மல்லி இங்க இருக்கணும், மல்லி இந்த கல்யாணத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நீ அவ்ளோ ஆசைப்படுற. மல்லி இல்லன்னா எல்லாமே நல்லபடியா தான் நடக்க போகுது. அப்படின்ற மாரி கேட்கும்போது, இல்ல இப்போதைக்கு மல்லி இங்க இருக்கட்டும். ஏன்னா மல்லி இங்க இருந்தா தான் விஜய் என்னோட கழுத்துல தாலிய கட்டுவாரு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். மல்லியால என்னோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி முதல்ல விஜய் என்னோட கழுத்துல தாலிய கட்டணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, அதாவது மல்லிய விஜய் கிட்ட இருந்து பிரிச்சுருவேன். வெண்பாவும் விஜயும் எனக்கு மட்டும் தான் சொந்தம். அதுக்கு நடுவுல யாருமே வரக்கூடாது. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் இந்த ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் நிஷா கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத கேட்ட வெண்பாவுக்கு செம்ம அதிர்ச்சி. வெண்பாவால இத தாங்கிக்கவே முடியல. விஜய் டாடா கிட்ட சொன்னாலும் இத பத்தி எந்த ஒரு மிகப்பெரிய ஆக்ஷனும் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எவ்வளவோ வெண்பா சொல்லி சொல்லி பார்த்துட்டாங்க. இந்த மாரி ரேணு மாமானா நமக்கு மல்லி அம்மா மட்டும் போதும் அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா விஜய் அத கேட்கல. ஏன்னா அவரோட அவரோட மைண்டுக்கு எட்டுனது அவ்ளோ, வெண்பாவோட மைண்டுக்கு எட்டுனது அவ்ளோ அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல வெண்பா இப்போ கோவிலுக்குலாம் வந்துட்டாங்க. எல்லாருமே இப்போ இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கதிரேசன், இந்த நிஷாலாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ வெண்பா நேரா போயிட்டு சாமியோட சன்னதியில நின்னுட்டு வேண்டிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே விஜய் மல்லி கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி வெண்பா எங்க போயிட்டா கொஞ்சம் போய் பாரு அப்படின்ற மாரி சொல்லி, அந்த நேரத்துல வெண்பா
இப்போ அந்த இது சாமி முன்னாடி நின்னு இப்படிலாம் வேண்டிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ரேணுமா வந்து நல்லவங்க கிடையாது. அவங்க ரொம்ப கெட்டவங்க. அவங்க விஜய் டாடா கூட இருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடக்கும். மல்லி அம்மா வந்து என்ன விட்டுட்டு போயிடுவாங்க. மல்லி அம்மா கூடவே நான் இருக்கணும். அதுக்கான ஒரு வழிய பண்ணு அப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே மல்லி தான் நல்லா வந்து கடவுளோட நம்பிக்கை எல்லாத்தையுமே வெண்பாவோட மனசுல விதைச்சிருக்காங்க இல்லையா? அதனால வெண்பாவும் வந்து நல்ல மனசார வேண்டிக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்திரு. விஜய் டாடா வந்து ரேணுமா கழுத்துல தாலிய கட்டக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி வந்து பார்க்கும்போது, மல்லிக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது வெண்பா வந்து இங்க நின்னு என்னடா வேண்டிக்கிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட கேட்கும்போது, இந்த மாரி மல்லி அம்மா நீங்க மட்டும் எனக்கு போதும். ரேணுமா எனக்கு வேணாம். அவங்க என்னதான் என்ன பெத்தவங்க அப்படின்ற மாரி நீங்க சொன்னாலுமே கூட, எனக்கு அது ஒரு துளி பெர்சன்டேஜ் கூட வந்து ஒரு துளி கூட எனக்கு அது தோணவே இல்ல. அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இந்த ரேணுமா இருந்துட்டு இந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அதாவது விஜய் டாடா வந்து அவங்களோட கழுத்துல தாலிய கட்டின அடுத்த செகண்ட் உங்கள விஜய் டாடா கிட்ட இருந்து பிரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இது எனக்கு மனசே கேட்கல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் நீங்க சொன்னீங்கல்ல. அதனால இந்த கடவுள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கடவுள் இதுல வந்து காப்பாத்துவாரு. இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துவாரு மல்லியம்மா. நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வெண்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்போ அடுத்தடுத்து அதாவது மல்லி வேண்டிக்கிட்டாங்க ஓகே. ஆனா வெண்பாவே வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்ப கூட அந்த கடவுள் நிறைவேத்தாம இருந்தா எவ்வளவு பெரிய பாவம். அந்த ஒரு விஷயம் நடக்க தான் போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.